மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க ஒன்றிய அரசு உரிய சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை மதிமுக எம்பி துரை வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். டெல்லியில் உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு நேரில் சென்ற துரை வைகோ வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரியை சந்தித்து சுமார் 2 மணி நேரம் கலந்துரையாடினார். அப்போது தமிழக மீனவர்களை அடிக்கடி இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்படுவதை சுட்டிக்காட்டி பேசிய அவர் 1974ஆம் ஆண்டு கச்சத்தீவு ஒப்பந்தத்தின்படி தமிழக மீனவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமைகளை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஹிந்தி பேச தெரியாத மீனவர்களை அதிகாரிகள் துன்புறுத்துவதாக கூறிய அவர் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க ஒன்றிய அரசு உரிய சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். துரை வைகோவின் கோரிக்கைகளை கேட்டுக்கொண்ட வெளியுறவுத்துறை செயலாளர் சர்வதேச சட்டங்கள், இந்தியா இலங்கை இடையிலான பல்வேறு ஒப்பந்தங்கள், சீன நாட்டின் தலையீடு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் இருப்பதால் இப்பிரச்சனையை கவனமுடன் கையாள வேண்டும் என தெரிவித்தார். மேலும் உங்களை போன்ற இளம் தலைவர்கள் மீனவர்கள் பிரச்சனையில் கவனம் செலுத்துவது வரவேற்கத்தக்கது என்று பாராட்டிய வெளியுறவுத்துறை செயலாளர் கோரிக்கைகளை கண்டிப்பாக பரிசீலிப்பதாக உறுதியளித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.